welcome to the Sound Doctrine telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for the Holy Bible. பரிசுத்த வேதாகமத்துக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். It tells us not only what to do, but it also teaches us how to do it. என்னத்தை செய்ய வேண்டும் என்பதை மாத்திரமல்ல, அதை எப்படி செய்ய வேண்டும் என்றும் நமக்கு வேதாகமம் போதிக்கிறது. In other words, the Bible is both descriptive and prescriptive. மறு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த வேதாகமம் நமக்கு ஒரு விளக்க உரையாகவும் இருக்கிறது, செயல்முறை போதனையாகவும் இருக்கிறது. It is not only theological, it is also intensely practical. அது ஒரு இறையியல் தத்துவமாக மாத்திரமல்ல, அது நமக்கு நடைமுறையானதாகவும் கூட இருக்கிறது. It not only teaches us what to believe, it also tells us how to behave. என்னத்தை விசுவாசிப்பது என்பதை மட்டும் நமக்கு சொல்லிக் கொடுக்காமல் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் நமக்கு போதிக்கிறது. That is why we are dealing with such vital practical subject on the light of the scriptures. ஆகவேதான் இத்தனை நடைமுறையான போதனைகளை வேதத்தின் வெளிச்சத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். And the subject that we are studying is repentance. நாம் பார்த்து வருகிற பாடமானது மனம் திரும்புதல். The topic before us is how not to repent. நமக்கு முன்பாக இருக்கிற தலைப்பு எப்படி மனம் திரும்ப கூடாது. So far we have done 3 lessons. இதுவரையிலும் 3 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Lesson number 1, முதல் பாடம், do not repent just to escape judgment. வெறுமனே நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக மனம் திரும்ப கூடாது. Lesson number 2, இரண்டாவது பாடம், do not depend on religious activities. மார்க்க சடங்குகளை சார்ந்திருக்க கூடாது. And last week we studied lesson number 3. சென்ற வாரத்திலே 3வது பாடத்தை பார்த்தோம். Do not isolate repentance from faith and works. விசுவாசமும் அதற்கேற்ற கிரியைகளையும் மனம் திரும்புதலிலிருந்து பிரித்து விடக்கூடாது. Now this day we will move on to lesson number 4. இன்றைக்கு நாம் 4வது பாடத்துக்கு கடந்து செல்கிறோம். How not to repent. எப்படி மனம் திரும்ப கூடாது. Do not be vague in your confession. உங்களுடைய பாவ அறிக்கையானது பொதுவானதாக மேலிருந்த வாரியாக இருக்கக்கூடாது. How not to repent. எப்படி மனம் திரும்ப கூடாது. Do not be vague in your confession. உங்கள் பாவ அறிக்கையானது பொதுவானதாக மேலெழுந்த வாரியாக இருக்கக்கூடாது. Beloved, it is not simply enough to say, God be merciful to me, a sinner. தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று மாத்திரம் சொன்னால் போதாது. We normally quote what this publican said when he went into the temple to pray as a model for our repentance. நம்முடைய மனம் திரும்புதலுக்கு ஆயக்காரன் தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ணும் பொழுது சொன்னானே, அந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். But we want to tell you what was the purpose for which Jesus Christ gave that parable. அந்த ஒரு உபமானத்தை ஆண்டவராகிய இயேசு எதற்கு கொடுத்தார் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். Luke's Gospel 18th chapter. லூக்கா சுவிசேஷம் 18வது அத்தியாயம். Look at the 9th verse. 9வது வசனத்தை பாருங்கள். Jesus spoke this parable to some who trusted in themselves that they were righteous and despised others. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். So the purpose of this parable was not to teach us how to repent, but it was just to say people who depend on themselves and boast of their righteousness and despise other people. Just in order to show the difference, the Lord Jesus Christ gave this parable. தங்களை மேன்மையுள்ளவர்களாக எண்ணி மற்றவர்களை அப்பமாய் எண்ணுகிற மக்களை பற்றி வித்தியாசப்படுத்தி நமக்கு வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்றே இந்த உபமானத்தை சொன்னாரே தவிர மனம் திரும்புதலுக்கு ஒரு உதாரணமாக இந்த உபமானத்தை ஆண்டவராகிய இயேசு சொல்லவில்லை. Such general confessions may be all right for sinners. That means those who are still outside the fold of Jesus Christ. இந்த ஒரு பொதுவான பாவ அறிக்கையானது ஒருவேளை மந்தையை விட்டு வெளியே இருக்கிற கர்த்தரை அறியாத மக்களுக்கு ஒருவேளை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம். But for those who are saved, who have become the children of God, confessions cannot be so general. ஆனால் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு மந்தைக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு இவ்வளவு பொதுவான ஒரு பாவ அறிக்கையானது செல்லாது. Turn with us to first epistle of John and first chapter. 1 யோவான்
முதலாவது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். And look at the 9th verse. 9வது வசனத்தை பாருங்கள். Here the apostle says, if we confess our sins. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். So he says we, that means the apostle includes himself with the rest of the believers. This is not for those who are outside the fold, but those who are inside. If we confess our sins, specific. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் என்று மிகவும் குறிப்பாக சொல்கிறார். So we are to repent, the Bible calls us, with words being as specific as they can be. வார்த்தைகள் தெளிவாய் குறிப்பாய் இருக்க வேண்டும் என்று நம்முடைய பாவரிக்கை பற்றி, விசுவாசிகளுடைய பாவரிக்கை பற்றி வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. Turn with us to a classic text in book of Hosea 14th chapter. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 14வது அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். Look at the first words. Here is a call to repentance. மனம் திரும்புதலுக்கு ஒரு அழைப்பு. முதல் வசனத்தை பாருங்கள். O Israel, return to the Lord your God. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. You know, how should you repent? எப்படி மனம் திரும்ப வேண்டும்? The Lord gives a prescription. He gives a detailed note as to what steps they should follow in the process of coming back to him. ஆண்டவரிடத்தில் திரும்ப வருவதற்கு என்னென்ன படிகளாய் கடந்து வர வேண்டும் என்று ஒரு பட்டியலை ஆண்டவர் சொல்கிறார். He says in verse 2, 2வது வசனத்தில் சொல்கிறார், take words with you and return to the Lord. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். You say to him, take away all our iniquity, receive us graciously, and we will offer the sacrifice of our lips. நீங்கள் அவரிடத்தில் வார்த்தைகளோடு திரும்ப வந்து அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளில் காளைகளை செலுத்துவோம் என்று சொல்கிறார். And then God says in verse 3, you must be still more specific. இன்னும் குறிப்பாய் இருக்க வேண்டும் என்று 3வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார். What are the things you should confess about? என்னென்ன காரியங்களை குறித்து அறிக்கை செய்ய வேண்டும்? Assyria shall not save us. அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை. That means you went to Assyria for whatever help you needed and you did not depend on the Lord. அசீரியாவினிடத்திலே உதவிகளுக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்கள், ஆண்டவரை நீங்கள் சார்ந்திருக்கவில்லை. Then you have to say, we will not ride on horses. நாங்கள் குதிரைகள் மேல் ஏற மாட்டோம் என்று சொல்ல வேண்டும். That means you should not depend on your muscle strength. உங்களுடைய புஜபலத்தை நம்பி இனி சார்ந்திருக்க கூடாது. And then it says, we will not say anymore to the work of our hands, you are our gods. எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். In other words, you will not be boasting over your accomplishments and achievements. உங்களுடைய சாதனைகளை நீங்கள் நினைத்து நீங்கள் மேன்மை பாராட்ட கூடாது. When you are specific about your confession, நீங்கள் உங்கள் அறிக்கையிலே மிகவும் குறிப்பா இருக்கும் பொழுது, there is a promise that comes in verse 4. 4வது வசனத்திலே ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது. I will heal their backsliding, I will love them freely, and my anger has turned away from them. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கியது. Now this passage in the Old Testament has got a replica in the New Testament. இந்த வசன பகுதியை போலவே ஒரு நிழலாய் நமக்கு புதிய ஏற்பாட்டிலும் ஒரு பகுதி காணப்படுகிறது. Turn with us to 1 Corinthians 10th chapter. 1 கொரிந்தியர் 10வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Here Paul was writing to the Corinthian believers about the people of old in Israel. இஸ்ரவேல் மக்களிலே இருந்த மக்களை பற்றி பவுல் இங்கு கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். And you look at the 6th verse. 6வது வசனத்தை பாருங்கள். He said these things became our examples. இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. And when you come to the 11th verse, 11வது வசனத்துக்கு வரும்போது again he says now all these things happen to them as examples. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது என்று சொல்கிறார். And you see between the 6th verse and the 11th verse where he talks about examples, he gives 1 2 3 4 5 specific signs. 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் இருக்கிற வசனங்கள் எல்லாம் 1 2 3 என்று வரிசையாக அவர்கள் செய்த தவறுகளை, பாவங்களை குறிப்பிட்டு சொல்கிறார். Look at the 6th verse. 6வது வசனத்தை பாருங்கள். Don't lust as they lusted. அவர்கள் இச்சித்தது போல நாம் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு. And look at the 7th verse. 7வது வசனங்களை பாருங்கள். Don't become idolaters as they became idolaters. அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் இருந்தது போல நீங்கள் இருக்க வேண்டாம். And come to the 8th verse. 8வது வசனத்தை பாருங்கள். Don't commit sexual immorality as they did. அதுபோல அவர்கள் செய்தது போல நீங்கள் வேசித்தனத்தில் ஈடுபட வேண்டாம். And the 9th verse. 9வது வசனம். Don't tempt Christ as they tempted Christ. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தது போல நீங்கள் பரீட்சை பார்க்க வேண்டாம். And 10th verse. Don't murmur as they murmur. அவர்களில் சிலர் முறுமுறுத்தது போல நீங்கள் முறுமுறுக்க வேண்டாம். You know, Apostle Paul could have simply said, don't lust, don't go for idol worship,
don't commit sexual immorality, don't tempt Christ, don't murmur, come on. He could have finished it like that. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது ஒருவேளை இச்சை, விக்கிரகாராதனை, வேசித்தனம், தேவனை பரீட்சித்தல், முறுமுறுத்தல் என்று ஒருவேளை ஒரு பட்டியலாக நேரடியாக சொல்லி சென்று இருக்கலாமே. But for each he passes, he says, as they did, you don't do it. As they did, you don't do it. You know, he's not tired of repetition. That means confession must be specific. ஆனால் பவுல் எழுதும் பொழுது தென்னந்தெளிவாய் சொல்கிறார் பாருங்கள், அவர்கள் அவ்வண்ணமாய் செய்தார்கள், நீங்கள் செய்யாதீர்கள், அவர்கள் அவ்விதமாய் செய்தார்கள், நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்லி மிகவும் குறிப்பாய் அந்த பாவ அறிக்கையை பற்றி பட்டியலாய் அவர் சொல்லுகிற பொழுது ஈடுபடுகிறார். Beloved, if our confession must be specific, we must go through a time of self-examination. பிரியமானவர்களே, நம்முடைய அறிக்கையானது குறிப்பா இருக்க வேண்டும் என்று சொன்னால் தற்பரிசோதனை செய்வது மிகவும் அத்தியாவசியமானது. And there are some helps for us in the Bible for self-examination. தற்பரிசோதனை செய்து கொள்வதற்கு வேத புத்தகத்திலே நமக்கு அழகான சில உதவி பகுதிகள் காணப்படுகிறது. They are what I call the sin list in the Bible. நான் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய பாவ பட்டியல்கள் என்று இவைகளை நான் அழைக்கிறேன். Turn with us for examples Proverbs 6th chapter. ஒரு உதாரணத்திற்கு நீதிமொழிகள் 6வது அத்தியாயத்தை பாருங்கள். If you read from verse 16 to 19, 16 இலிருந்து 19 வரை வாசிப்பீர்களானால் it speaks about 7 things that God hates. ஆண்டவர் வெறுத்த 7 காரியங்கள் அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. A proud look, மேட்டிமையான கண், and a lying tongue, பொய் நாவு. So like that 7 things are அப்படியாக mentioned. 7 காரியங்கள். And when you come to Mark's Gospel 7th chapter, மார்க் 7வது அத்தியாயத்துக்கு நீங்கள் வரும் பொழுது, and there if you look at verses 21 on to verse 23, 21 இலிருந்து 23 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, Jesus speaks about various evil things that proceed out of the heart of man. மனிதனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற பொல்லாத காரியங்களை பற்றி ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். Evil thoughts, பொல்லாத சிந்தனை, adulteries, விபச்சாரங்கள், fornication, வேசித்தனம். like that he has listed 13 sins. அப்படியாக 13 காரியங்களை பட்டியலிட்டு சொல்லி இருக்கிறார். And when you come to the book of Romans, ரோமர் நிருபத்துக்கு வரும் பொழுது, if you look at the first chapter, முதல் அத்தியாயத்தை பார்க்கும் பொழுது, you read from verses 29 on to verse 32, 29 இலிருந்து 32 வரையிலும் வாசிக்கும் பொழுது, and he says various sins, unrighteousness, அநியாயம், sexual immorality, வேசித்தனம், wickedness, துரோகம், covetousness, பொருளாசை. you know, like that 22 sins are mentioned in that list. அந்த பட்டியலில் 22 பாவங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. Galatians 5th chapter verses 19 to 22, கலாத்தியர் 5வது அத்தியாயம் 19 இலிருந்து 21 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, and there you read about 17 sins given in that list. 17 பாவங்கள் பட்டியலாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Adultery, விபச்சாரம், fornication, வேசித்தனம், uncleanness, அசுத்தம், like that 17 sins. 17 பாவங்கள். And when you come to the second epistle of Timothy, 2 தீமோத்தேயுவுக்கு நீங்கள் வரும் பொழுது, and look at the 3rd chapter, 3வது அத்தியாயம், if you read from verses 2 to 5, 2 இலிருந்து 5 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் it பொழுது, speaks about lovers of themselves, சத்பிரியர், and lovers of money, பணப்பிரியர், boasters, வீம்புக்காரர், like that 18 sins. 18 பாவங்கள். You know, all these lists are there only a sample. There are still so many. Try to take these lists, open them up before God with your open heart, and go by this list one by one and make your confession specific. உதாரணமாக தான் இவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை நாம் வைத்துக்கொண்டு ஒவ்வொன்றாக நம்முடைய உள்ளத்தை நாம் தற்பரிசோதனை செய்து கொண்டு நாம் வருவோமேயானால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். Not only this sin list, when you are reading the word of God and meditating upon it, you know what happens? Because the word of God is a mirror. It shows us where we are, how far we have gone away from God. இந்த பட்டியல் மட்டுமல்ல, தேவ வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது அது ஒரு முகக்கண்ணாடி போல இருக்கிறபடினாலே நம்முடைய உள்ளத்திலே நாம் தவறா எந்த இடத்திலே வழுவி போயிருக்கிறோம் என்பதை அது நமக்கு காண்பிக்க கூடியதாய் காணப்படுகிறது.